vision of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, and the bay, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drink, a dream, don't parade, ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம் நான் ஷோ மால்சன் பிசி பார் மால்சன் மிஸ்டே ஃப்ரம் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம குரு சோமசுந்தரம் சார், சஞ்சனா மேம் அண்ட் ஜான் விஜய் சார் மற்றும் பல நடிச்சிருக்கும் பாட்டில் ராதா படம் பார்த்துட்டு நான் அதை பற்றி பேச தான் வந்திருக்கேன். பார்த்துடலாம். கதைக்கெல்லாம் pretty much பேரில் இருக்க பாட்டில் ராதா குடிகார மோட்டா குடிகார நின்னா குடி நடந்தா குடி திரும்பினா குடி படுத்தா குடி எந்திரிச்சா குடிங்கிற மாதிரி குடிச்சு தள்ளிட்டு இருக்காப்புல. கண்ணு செவந்தே அப்படியே வேர்வை ஊற்றிட்டு கரகரன்னா திரிகிறாப்புல. எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்காரு. அதனால் அவருக்கும் பிரச்சனை, சுற்றி இருக்காருக்குள்ள பிரச்சனை, டார்ச்சர் பண்ணிருக்காரு மனுஷன் பேசிக்கலாம். ஸோ அந்த மனுஷனை எப்போ அடக்குறதுன்னு தெரியாமல் அந்த ஃபேமிலியை சஞ்சனா வந்து அவங்க ஒய்ஃபை ப்ளே பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலியை பிளான் பண்ணி எப்படியோ ட்ரிக்ஸாக வந்துட்டு அவர் ஒரு ரீஹாப் சென்டரில் கொண்டு போய் விட்டுறாங்க. ரீஹாப் சென்டருக்கு வந்து மறுவாழ்வு மையம். சரியா, அங்கே போனதுக்கப்புறம் அந்த மனுஷன் திருந்துறாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதைக்களம். ஸோ தூக்கி அதை அப்படி ஓரமாக வச்சிடலாம். இப்போது எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீஹாப் சென்டர் நடத்துறது வந்து புனிதர்களும் அப்படி பயங்கரமான ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது. ஏற்கனவே பல கெட்ட பழங்களுக்கு அடிமையாகி திருந்தி தானும் நல்லா வாழ முடியும் நம்பிக்கையோடு வந்த ஆட்கள் தான் அதை நடத்துகிறாரு. அந்த மாதிரி நடத்துகிறவராக தான் ஜான் விஜய் சார். அவரும் பயங்கரமான குடிக்கு அடிமையாக இருந்தவரால் திருந்தி வாழ்றாப்புல அவர் தான் இந்த ரீஹாப் சென்டரை நடத்துகிறாரு. ஸோ அந்த இடத்துல அந்த வகையில் இந்த படம் அங்கேயே நம்மளுக்கு ஒரு ஹோப் கொடுக்குது. நீ எவ்வளோ ஒரு தீவிரமான நிலைமையில் இருந்தாலும் நீ உண்மையிலே நினச்சா, உண்மையிலே முயற்சி பண்ணால் உனக்கு தேவையான உதவி கிடைச்சா அண்ட் அதை நீ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டா உன்னால் திருந்தி வாழ முடியும், நீ மற்றவங்க வாழ்க்கையில் ஒரு இம்பாக்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுக்குது இந்த படம். ஸோ அந்த வகையில் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ரீஹாப் சென்டர் ரன் பண்ணுற ஆட்கள் எல்லாருமே இந்த மாதிரி அடிக்ஷாக இருந்து திரும்பி வந்த ஆட்கள் தான். அது ஒரு பயங்கர பிரில்லியண்டான மூவ் ஆச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் அதில் நடிச்சவங்க அத்தனை பேரும், இளங்கோங்கிற ஒரு கேரக்டர், இன்னொரு சின்ன பையன் ஒருத்தரும், அந்த கேரக்டர் ஆகட்டும், ரெட்டுன்னு நினைக்கிற அந்த பையன் கேரக்டர் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுருந்தாங்க. ஸோ மாறன் சார், ஸோ ஐ ஜஸ்ட் ரியலி என்ஜாய் தட் பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் கான்செப்ட் தட் யூ சோசன். ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குடிப்பழக்கத்தோட இல்லை ஒரு பழக்கத்துக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை பாதிங்கிற இன்டென்சிட்டி பல படங்களில் காட்டியிருந்தாலும் இந்த படத்தில் அது ரொம்ப உண்மையாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அந்த படம் பார்க்குற மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி உண்மையிலே ஒரு மனுஷனை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது அந்த மனுஷன் நடித்த விதம் அந்த மாதிரி குரு சார் ஆகட்டும், சஞ்சனா மேம் ஆகட்டும் அண்ட் மற்ற எல்லாருமே நடித்த விதமாகட்டும், அந்த நடிப்புலேயும் அது கொண்டு வந்திருக்காங்க. நான் ஆல்சோ ரைட்டிங்லேயும் அது ரொம்ப உண்மையாக நேர்மையாக இருக்குது. சினிமா பார்த்த மாதிரியே இல்லை, ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்காங்க. அந்த பழக்கத்தோட அந்த அடிக்ஷனோட தீவிரத்தை ரொம்ப ஆணித்தனமாக செருப்பால் அடித்த மாதிரி காட்டியிருக்காங்க. அது வந்து ஒரு மாதிரி ரொம்பவே அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. லிட்டரலாக அந்த மனுஷன் கண்ணை முன்னாடி செதறது எல்லாமே, ஃபேமிலி, குழந்தை கெஞ்சுதுங்க, காலில் விழுகாத குறியாக கெஞ்சுதுங்க, சண்டை போடுறது, என்ன பண்ணாலும் அந்த மனுஷனால அந்த பழக்கத்தை விட முடியல அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி பல படங்களில் பார்த்துருந்தாலும் இதில் சொல்லியிருக்கிற விதம் ரொம்பவே வந்துட்டு அழுத்தம் திருத்தமாக நான் சொன்ன மாதிரி செருப்பாக அடித்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரைட்டிங், அந்த ஆக்டிங், அந்த இன்டென்சிட்டியை ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப ஆத்தென்டிக்காக ரியலாக அழகாக இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் செகண்ட் பாசிட்டிவாக சொல்கிறேன். அண்ட் ஹேவிங் செட் தட் அந்த அடிக்ஷனுங்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் அ ஹேபிட். இப்போ குடிகாரங்கிற வேறு, குடி நோயாளிங்கிறது வேறு. இதில் வந்து அந்த குடி நோயாளிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் ஐ ஆக்சுவலி எனக்கு ஒரு புது வார்த்தையாக இருந்துச்சு. அந்த குடி நோயாளிகள் அது வந்து ஒரு வியாதி. லிட்டரலாக வந்து அவங்களுக்கு அந்த அடிக்ஷனுங்கிறது ஒரு வியாதி. அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சில டைம்ஸ் அதை இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறத என் சொல்ல வந்திருக்காங்க. ஒரு குடி நோயாளியோட பெர்ஸ்பெக்டிவை சொல்ல பார்த்துருக்காங்க, விச் அகெயின் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு வந்து ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ஓகே. ஸோ இப்படி அடிக்ஷனில் இருக்க ஆட்கள் வந்துட்டு உண்மையிலே அவன் நினைச்சாலும் பண்ண முடியாமல் போகிற அளவுக்கு, அதுவும் இவ்வளோ நடந்தும் கொஞ்சம் கூட அசராமல் அந்த பழக்கத்துக்குள்ள போகிறாங்கன்னா உண்மையிலே அவங்க தே ஆர் அவுட் ஆஃப் தேர் கண்ட்ரோல், இட்ஸ் பியாண்ட் ரிப்பேருங்கிற ஜோனில் இருக்கிறதால அப்படி இருக்காங்க. அப்படிங்கிறது வந்து தட் டசன்ட் மீன் இதை நான் க்ளோரிஃபை பண்ண, பரவாயில்ல குடிக்கிறவங்களாம் ஜஸ்டிஃபை பண்ணலை, எதுவும் நான் பண்ணல. பட் ஆனால் என்ன சொல்கிறேன், குடிகாரங்கிறவன் வேற, இந்த குடி நோயாளிங்கிறது வேறங்கிறது ஒரு டிஃப்ரென்சியேஷன் மாதிரி காட்டியிருக்காங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப தெளிவாக காட்டியிருக்காங்க. அண்ட் குடி நோயாளியாக இருக்கிற ஆட்களுக்கு ஹெல்ப் தேவை, பொறுமை தேவை. அது வந்துட்டு ஒரு தகுந்த டைமில் கிடைச்சா அந்த பொறுமையும் அந்த ஹெல்ப்பும் கிடைச்சா அவங்களால மாற முடியும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஹோப்பாகவே நான் சொன்ன மாதிரி அந்த ஹோப்பை கொடுத்துருக்காங்க. பட் எல்லாருக்குமே அது கிடைக்குமான்னு தெரியல. பட் கிடைச்சா அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் நல்லா வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த படம் கொடுத்துருக்கு. ஸோ அந்த வகையில் அந்த குடிநோயாளிகளோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு எரிச்சலாக வர குரு சார் மேலே உங்களுக்கு ஒரு மாதிரி பாவம் மனுஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தோணுச்சு. அது ஒரு கம்ப்ளீட் ஷிஃப்ட் ஆஃப் இமோஷன்ஸு. ஸோ அது ஒரு மாதிரி
பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பியூட்டிஃபுல்னு சொல்லி ஆகணும். அண்ட் ஆல்சோ எனக்கு இன்னொன்று ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஆனாலும் எவ்வளோ மோசமாக லைஃப் போனாலும் சூசைட் இஸ் நாட் த சொல்யூஷன். சூசைட் பண்ணுறது முடிவு கிடையாது, தீர்வு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி அதுலேருந்து அதுக்கப்புறம் அதை முடிவை மாற்றிட்டு முன்னேறி போகிறது மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அகேன் அந்த விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லி ஆகணும். ஸோ பேசிக்கலாகவே இந்த படம் வந்துட்டு ஒரு ஹோப் கொடுக்குது, ஒரு நம்பிக்கை, சால்டான நம்பிக்கை கொடுக்குது. அது வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி படங்கள் தேவை. எஸ்பெஷலி வந்துட்டு இந்த மாதிரி குடி நோயாளிகளாகட்டும் இல்லை வேறு ஏதோ அடிக்ஷனில் இருக்க ஆட்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து லிட்டரலாக ஒரு தெரப்பி மாதிரி. ஸோ டு தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு என்னென்னா சிம்பிள், அவங்களுக்கு உதவி வேணும், அவங்களுக்கு பொறுமை வேணும். அது எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி கிடச்சிருமான்னு தெரியாது, ஆனால் கிடச்சா ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு எப்போ வேணாலும் ஹெல்ப்பை தேடி போங்க. அண்ட் அதுக்குன்னு ஹெல்ப் லைன்ஸ் எல்லாமே இருக்குது. அதை தாண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்கிட்டையோ ரீச் அவுட் பண்ணுங்கள், பேசுங்க. அண்ட் சேர்க்க சரியாக இருக்கும். இந்த மனுஷன் நாடுற காரணமே சேர்க்க தான். அந்த சேர்க்க வந்துட்டு ஒவ்வொன்றா செதஞ்சு போனதுக்கப்புறம் இந்த மனுஷன் ரியலைஸ் பண்ணி வருவாப்பில். ஸோ சேர்க்க ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பல விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக அனித்தனமாக சொல்லுது. அண்ட் ஹேவிங் செட் நான் சொன்ன மாதிரி இந்த பின்னாடி பீப்புளுக்கு வந்து ப்ளீஸ் சீக் ஹெல்ப் அண்ட் யூ கேன் சேஞ்ச் யர் லைஃப் எனி டைம். எந்த நேரத்தில் எவ்வளோ கன்றாவியான நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் அதை திருத்திட்டு வர முடியும் அப்படிங்கிறது நம்புங்க. அண்ட் நீங்களும் சேர்ந்து முயற்சி எடுக்கணும். அதை வந்து அவங்க எவ்வளோ தான் சொன்னாலும் நம்மளும் சேர்ந்து முயற்சி எடுக்கலாம், அது வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த வகையில் ஆல் தி பெஸ்ட் யூ டூ. நீங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு நீங்கள் டோட்டலி டிசர்விங். ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி இருக்க ஆட்கள் மாறி வரணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் இந்த படம் சொல்லுது. அண்ட் நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல் ஃபிலிம் தயவுசெய்து முடிஞ்சால் பாருங்கள். ஆஹா OTTயில் இருக்குது. அழகான படம். இந்த படம் இஸ் ஹோப். ஸோ பாருங்கள். அண்ட் சொன்ன மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங். சினிமாட்டோகிராஃபிலாம் ரொம்ப அழகாக இருக்குது. சில சீனிக் பொசிஷன்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது படம். கண்டிப்பாக பார்க்கலாம். சரி, தரமான படம் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் மை ரியாக்ஷன் ஆர் திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் பாட்டில் ராதா. உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சுக்க பார்த்தா நன்றி. குறிச்சிக்கிறேன் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.